ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாக என்ன சொல்கிறது, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுவாமியை பற்றி தவறாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கிட்டயே வந்து ஒரு சிலர் வந்து ஏன் இப்படி சுவாமி வந்து பண்ணுறாரு நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஈக்குவலாக தான் நடந்துக்கிறாரு. எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரெண்ட்லி மூவ் எல்லார்கிட்டையுமே இருக்குது. வர்ஷினியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மள லக்ஷ்மி பிரியாவாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே ஈக்குவலாக தான் இருக்கார். அங்கே ஒரு சிலர் வந்து அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இவர் வந்து பார்ஷியாலிட்டி காட்டுறாரு, அங்கே வந்து நல்லா பழகுறாங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி சொன்ன பர்சன்ஸே ஒரு சிலர் வந்து எங்கிட்ட வந்து அக்கா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, நம்ம சுவாமி எப்பயுமே டைமண்ட் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையாக அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தவறான புரிதல் வந்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னும் போது அது சரியாக தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ரியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதை வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து சுவாமி வந்து அந்த கேக்கை வந்து கொடுக்காம லக்ஷ்மி கிட்ட ஆட்டம் காமிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பிடுங்கி லக்ஷ்மி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள ஃபன் பண்ணிவிட்டு கலாய்ச்சிட்டு நம்ம டேரக்டர் சாரும் சுவாமியும் அவ்வளோ விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போதே. எந்த அளவுக்கு சுவாமி அண்ட் லக்ஷ்மி டீம் எல்லாரும் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி மூவோடு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அவங்களுக்குள்ள நம்ம பார்க்குறது வேற, நம்ம அந்த சின்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்க்குற அந்த இதை வச்சு அவங்கள கெஸ் பண்ணுறது பேசுகிறது தப்பு அப்படின்னு லக்ஷ்மி பிரியா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கோம், சும்மா கொஞ்ச நேரம் பார்க்குற சீக்வன்ஸை வச்சு நீங்களாக இமேஜின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஒரு தவறு தான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு டிஎம் பண்ண ஒரு சிலர் மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்போ அந்த ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள்?